வாசிப்பு இயக்கத்தின் மூலம் பள்ளி கல்வித்துறை கீதா மதிவாணன் அவர்கள் எழுதிய நான் தான் முக்கியம் என்ற நூலை படித்து நான் தெரிந்து கொண்ட கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கையில் 5 விரல்கள் உள்ளன. அவர்களுக்கு இடையே யார் முக்கியம் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ கட்டவரல் சொல்லுது, நான் தான் முக்கியம், நான் இல்லைன்னா எந்த பொருளையும் எடுக்க முடியாது அப்படின்னு கட்டவரல் சொல்லுது. அதுக்கப்புறம் சுட்டு விரல் சொல்லுது, நான் இல்லைன்னா யாரையும் சுட்டி காட்ட முடியாது, அதனால நான் தான் முக்கியம் அப்படின்னு சுட்டு விரல் சொல்லுது. அதுக்கப்புறம் நடுவரல் சொல்லுது, உங்க எல்லாத்த விட நான் தான் உயரம், அதனால நான் தான் முக்கியம் அப்படின்னு நடுவரல் சொல்லுது. அதுக்கப்புறம் மோதிர விரல் சொல்லுது, உங்க எல்லாத்த விட நான் தான் முக்கியம், என் கையில தான் விலை உயர்ந்த மோதிரங்களை போடுறாங்க, அதனால நான் தான் முக்கியம் அப்படின்னு மோதிர விரல் சொல்லுது. அதுக்கப்புறம் சுண்டு விரல் சொல்லுது, நான் தான் செல்ல பிள்ளை, அதனால நான் தான் முக்கியம் அப்படின்னு சுண்டு விரல் சொல்லுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உள்ளங்கை இப்படியே இவங்க சண்டை பிடிச்சிட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு நினச்சி ஒரு போட்டி வைக்கலான்னு நினச்சிது. அப்புறம் அந்த விரல்கள்கிட்ட சொன்னிச்சு, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த போட்டி என்னன்னா, யார் பந்தை எடுக்கிறீங்களோ அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி. அப்போ ஃபஸ்ட்டு கட்டவரல் முயற்சி பண்ணுச்சு, அதால் முடியல. அதுக்கப்புறம் சுட்டு விரல் முயற்சி பண்ணுச்சு, அதாலேயும் முடியல. அதுக்கப்புறம் நடுவரல் முயற்சி பண்ணுச்சு, அதாலேயும் முடியல, பந்து எடுக்க முடியல அதாலேயும். அதுக்கப்புறம் மோதிர விரல் முயற்சி பண்ணுச்சு, அதாலேயும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சுண்டு விரல் முயற்சி பண்ணுச்சு, அதாலேயும் எடுக்க முடியல. இந்த 5 விரல்களும் ஒன்றா சேர்ந்து எடுக்கும் போது அந்த பந்தை எடுக்க முடிஞ்சுது. அப்போ அந்த விரல்கள்லாம் நினச்சிது, நம்ம இனிமேட்டு சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் எந்த வேலையும் செய்ய முடியும், நம்ம இனிமேல் சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒற்றுமையாக செயல்பட்டு நம்ம பள்ளியை முன்னேற்றணும் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.